உங்கள் வாஷிங் மிஷினில் இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா வாஷிங் மிஷின் வைப்ரேட் ஆகுதுன்னு இந்த மாதிரி பேட்ஸை வாங்கி வச்சிடுறீங்க வாஷிங் மிஷினில். இந்த இடத்துல தான் நீங்கள் பெரிய தப்பு பண்ணுறீங்க. இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் ஷேக் அப்சர்வர் வந்துடும். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் வாங்கி வைக்க தேவையில்லை. வாஷிங் மிஷின் வைப்ரேட் ஆகுதுன்னா நம்ம லெக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணாமல் வச்சுருந்துருப்போம். அதாவது மூடு பள்ளம் தரம் சரியில்லாமல் இருக்கலாம். ரூபா கூட செலவு இல்லாமல் எப்படி இந்த வைப்ரேஷன் அப்சர்வ் பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க வீடியோ, அப்போ தான் புரியும் உங்களுக்கு. நீங்கள் துணி அதிகமாக போட்டிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா ட்ரம் வந்து ஓல் ஷேப்பாக இருக்கும், அதாவது அன்ஷேப்பாக இருக்கும். அதனால கூட வைப்ரேட் ஆகும். வாஷிங் மிஷின் வாங்கக்குள்ள இந்த மாதிரி கீ இருக்கும் பாருங்க, இதை வச்சு தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் கீழே. இந்த கீ இல்லைன்னா கட்டிங் பிளேடு, அதாவது வந்து அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர், இது மாதிரி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. மிஷின் இந்த மாதிரி ஆடுச்சுன்னா அவங்களுக்கு வைப்ரேட் ஆகும், மிஷின் நகரும். நீங்கள் வந்து இந்த லெக் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக மிஷினை பொசிஷன், அதாவது ஸ்டேபிளாக வச்சுட்டீங்க ஆளாமல் அப்படின்னா மிஷின் கரெக்டாக இருக்கும். இதுக்காக நீங்கள் தனியாக ஆன்லைனில் போயிட்டு யூடியூப்பில் பார்த்துட்டு வாங்க தேவையில்ல. ட்ரம்மும் கரெக்டாக இருக்குது, லெக்கும் கரெக்டாக இருக்குது, மிஷின் நவரில் ஆனால் வைப்ரேட் ஆகுதுன்னா இந்த ஷேக் அப்சர்வர் இருக்குது இல்லையா, அது சேஞ்ச் பண்ணுங்க, சரி ஆயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.